ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். 14/2/2024 ஸோ புதன்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை அனாலிசிஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம எப்போதுமே இந்த குளோபல் மார்க்கெட்டோட ரிப்போர்ட் வந்து செக் பண்ணிப்போம். ஸோ அதில் மேஜர் இண்டெக்ஸ் நம்மளுக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப இந்த கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 0.77% வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் 150 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500. ஸோ நம்மளுக்கு ஓவராலாக யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்லைட்லி 1.50% வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இதில் S&P 500 பார்த்தீங்கன்னா 1.37% வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்கு. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.42% வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ், இன்ஃப்ளேஷன் ரேட்டோட நியூஸ் வந்து நெகட்டிவாக வந்து வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி நம்மளுக்கு அதனால தான் நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா? இதுதான் ஃபண்டமெண்டலாக ஒரு நியூஸ். பட் அந்த நியூஸை பற்றி நம்ம நியூஸை டிஸ்கஸ் பண்ணுறப்ப என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்கு 7 o'clock வந்து இந்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சி. ஓகே, ஸோ அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்லைட்டில் போயிட்டு இருந்தது டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லெவலில் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 18:54. நான் எஸ்டர்டே சொல்லியிருந்தேன் 19 மணிக்கு டேட்டா வந்து கிடைக்கும் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு 19 கரெக்டாக தொடங்கி அந்த டேட்டா பப்ளிஷ் ஆனோடனே சரன்னு மார்க்கெட் வந்து விழுந்துச்சு. இதுதான் ஃபண்டமெண்டலோட ஒரு நியூஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு இம்பேக்ட். அந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆன உடனே சர்ன்னு மார்க்கெட் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. 7 o'clock வந்து வரணும். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து டக்குன்னு வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஓகே, ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு சென்செக்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான வைப்பில் தான் நம்மளுக்கு ஓவரால் இண்டெக்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.68% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.59% வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 1.38% வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி பேங்க் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எஸ்டர்டே வந்து கொடுத்தாங்க. நீங்கள் சார்ட் வந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அதனால் நிஃப்டி வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு பெருசான சேஞ்சஸ் கிடையாது. குரூடாயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1.1% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. பிரெண்ட் குரூடாயில் பார்த்தீங்கன்னா 0.65% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏடிஎஸ் பக்கம் போகிறப்ப ஸோ எனக்கு ஆக்சிஸ் பேங்க்கும் அண்ட் ஐசிஐசி பேங்க் ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 0.10% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் ஓவராலாக பார்க்குறப்ப நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி வந்து நெகட்டிவாக வந்து இருக்குது. 1.21% வந்து நெகட்டிவாக இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 1.50% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட்டோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ நம்மளுக்கு யூஎஸோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து சம் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணனால ஸோ நம்மளால் எக்ஸாக்டாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுமா அப்படிங்கிறத இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் அதற்கான சான்சஸ் வந்து இருக்குது. டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? இந்த எஃப்ஐடிஏவோட டேட்டாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ வந்து எஸ்டர்டே வந்து 13,404 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 13,028 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 376 கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து எஃப்ஐஏ வந்து பண்ணியிருக்காங்க. டிஏ பொறுத்தளவுக்கு 9,127 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 8,893 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஏவோட நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 273 கோடிக்கு வந்து டிஏ வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து எஸ்டர்டே வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டில் என்ன தான் நடந்திருக்கு. எஸ்டர்டே ஈவினிங் 7 o'clock வந்து யூஎஸ் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் இந்த கோர் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிம்போம், அதாவது மந்த் ஆன் மந்த் வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃப்ளேஷன் ரேட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 0.3% இருந்துச்சு. ஸோ கான்ஸ்டன்ஸாக பார்க்குறப்ப நம்மளுக்கு 0.3% தான் வந்து இருந்தது. ஸோ அப்புறம் என்னன்னா நம்மளுக்கு இப்போ அந்த 0.1% நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி ஸோ 0.4% வந்து இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் எப்போதுமே டிக்ரீஸ் ஆனால் தான் மார்க்கெட்டுக்கு ஸ்டேபிளான ஒரு விஷயம். இன்க்ரீஸ் ஆனால் அது அன்ஸ்டேபிளான ஒரு விஷயம் தான். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதே இன்ஃப்ளேஷன் ரேட் மந்த் ஆன் மந்த்தை பேஸ் பண்ணுற அளவுக்கு 0.2% வந்து ப்ரீவியஸாக இருந்தது. 0.3% நம்மளுக்கு இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கு. அதாவது 0.1% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஓவராலாக பார்க்குறப்போ 0.1%லேருந்து 0.2% வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதே தான் இன்ஃப்ளேஷன் ரேட் இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு, அதுவும் ஜான்வரி மந்த்தை ஒப்பிடுறப்ப
அதாவது 3.4% வந்து ப்ரீவியஸாக இருந்ததுக்கு இப்போ 3.1% வந்து வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டேபிள். பட் கான்ஸ்டன்ஸாக நம்மளுக்கு பார்க்குறப்ப 2.9% வந்து இருந்தது. சரிங்களா, ஆக்சுவலாக இப்போ 3.1%ங்கிறப்ப ஸோ அது நம்மளுக்கு சம் சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். கோர் இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு, அதாவது முக்கியமான இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு, இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஜான்வரி மந்த்துக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.9% இருந்துச்சு. சரிங்களா, ஆனால் நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக பார்க்குறப்ப 3.7% தான் நம்மளுக்கு ஈக்குவல் பண்ணுறப்போ வந்துச்சு. பட் இப்போ நம்மளுக்கு 3.9% வந்து இப்போயே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் எந்த இன்ஃப்ளேஷன் ரேட் நம்மளுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர் இன்ஃப்ளேஷன் ரேட் மந்த் ஆன் மந்த்தை டேட்டாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு இந்த மந்த்லி டேட்டா மட்டும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 0.1% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபெட் மீட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து சம் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் ஸோ கண்டினியூஸ்னாக வந்து சம் செல்லிங் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதான் வந்து இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நியூஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். ரெட் சி கிரைசிஸ் வந்து மறுபடியும் வந்து நம்மளுக்கு ஒரு ஆபத்தை வந்து கிரியேட் பண்ண ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இதுவும் கூட நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்லேயே வந்து இம்பாக்ட் பண்ணலாம். சரிங்களா, ரஷ்யன் ஆயில், அதாவது இந்தியா வந்து ரஷ்யாவில் போயிட்டு ஆயில்ஸ் வந்து பை பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து ரெட் சி அந்த வழியாக வந்து வர்றதுக்கான சில தடைகள் வந்து இருக்குது. என்னென்னா அந்த ஹவுதியோட அட்டாக்கை பேஸ் பண்ணி. சரிங்களா, ஸோ இதை வந்து அட்டாக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து சம் ரெக்வஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஆஃபீஸ்லாம் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி சப்போஸ் அட்டாக் நடக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தெரிஞ்சு அப்படின்னா ஸோ அவங்க வந்து மாற்றுப்பாதைகள் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதனால் ட்ரேடு வந்து சம் டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆயில்ஸ் வந்து வருவதற்கான நாட்கள் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அந்த பர்டிகுலர் ஆயில் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து சம் பூம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா லேட் ஆகுதுங்கிறப்ப விலை வந்து அதிகமாக வந்து வர வாய்ப்பு இருக்கும். ரொம்ப டிலே ஆச்சுன்னா ஸோ அதோட ஆயில் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ஸோ இதான் ஃபண்டமெண்டலாக பேஸ் பண்ணுற ஒரு நியூஸ். நெக்ஸ்ட் என்னென்னா, அகைன் ஒரு நியூஸ் என்னென்னா, இது வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் வைப்பாக ஆட்டோ செக்டார். மஹேந்திரா வந்து எம்என்எம்எம் அப்படிமோ Q3 ரிசல்ட்ஸ் வந்து டுடே வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு 40, அதாவது நெட் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு லைக்லி வந்து ஒரு 45% வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆட்டோ செக்டாருக்கு ஒரு நல்ல ஒரு பூமான ஒரு வால்யூம்ஸ். சரிங்களா, ஸோ இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட்டு ஜெர்மனியோட இன்ஃப்ளேஷன் ரேட் தான் இருக்குது. அது 12:30க்கு பெருசாக வேறு எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. சம் கம்பெனிஸ் வந்து ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து டே பை டே வந்து ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கக்கூடியதான் இன்றைக்கி எம்என்எம். ஓகே, ஸோ நிஃப்டி எஃபெக்ட் பண்ணக்கூடியது எம்என்எம். ஸோ இதை பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இன்னும் பர்டிகுலர் கம்பெனி என்எம்டிசி, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஏர்னிங்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்த்து ஷார்ட் பொசிஷன் ஆர் லாங் பொசிஷன் ட்ரேடிங் எடுத்திங்கன்னா ஸோ உங்களோட ட்ரேடிங்க்கு அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஸோ மார்க்கெட் இன்றைக்கி எவ்வளோ தூரம் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்மளோட வியூவில் வந்து செக் பண்ணிப்போம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணுறது எல்லாமே லாங் டேர்ம்லேருந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து அனலைஸ் பண்ணிட்டு வருவோம். இப்போ லாங் டேர்ம் க்ரோ பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் வந்து ப்ராப்பரான சப்போர்ட் வந்து உடச்சி அகெயின் ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. மறுபடியும் ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷனில் கொடுத்து ரெடியாக நிற்கிது. சரிங்களா, ஸோ நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 490 வந்து அதை ரீச் பண்ணி ஆகணும். 490 டு இந்த லெவலை வந்து ரீச் பண்ணணும். 400 வரையும் கூட இறங்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லெவல் வரையும் வந்து ரீச் பண்ணி ஆகணும். இப்போ எனக்கு அது ஃபண்டமெண்டலான பேசிக்கை பேஸ் பண்ணுற அளவுக்கு, ஸோ ஃபண்டமெண்டலாக அது வந்து எனக்கு அப்படி. இப்போ என்னோடய டெக்னிக்கல் வியூவை பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கணும். எஸ்டர்டே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தோம். அதாவது மார்க்கெட் இந்த லெவல் போயிட்டு இங்கே வரணும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து எஸ்டர்டே வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். பட் அது நம்மளுக்கு நடந்துச்சானா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டே வந்து கிடைக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணுச்சு. பட் இது ஒரு சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போச்சு. சரிங்களா, ஓகே, ஸோ இங்கே ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன். பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அகெயின் வந்து ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்து எனக்கு கிடச்சிச்சு. சரிங்களா, ஸோ அப்போ மறுபடியும் நம்மளுக்கு பிரேக் ஆகிடுச்சு, டேவோட லோ ஹிட் பண்ணிட்டு வந்துருமான்னு பார்த்தோம். ஸோ அப்போயும் நம்மளுக்கு வரல. சம் வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு. சரிங்களா, ஸோ டுடே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 150 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகணும். இப்போ 728ங்கிறப்ப 628
கிட்டத்தட்ட 589. அப்போ இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப என்னோட சப்போர்ட் வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட்டோட ஒரு வியூ வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோட வியூ இன்றைக்கி நிஃப்டி 50 பேஸ் பண்ணுற அளவுக்கு. அண்ட் அனதர் ஃபர்தரான லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. 21,252 வரையும் மார்க்கெட் வந்து விழுகணும். அதுக்கு முதல்ல இதை வந்து பிரேக் பண்ணணும். 21,400 வந்து பிரேக் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த லெவல்ஸ்குள்ளே இருந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்ஃப்ளேஷன் ரேட் ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபில் ஆயிடுச்சு. சரிங்களா? கிஃப்ட் நிஃப்டியில் வந்து ஃபில் ஆயிடுச்சு. எஃப்ஐஎஸ் வந்து சம் செல்லிங் வந்து பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. பட் அதுக்கான இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னா ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு செல் பண்ணுறதுக்கான ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் அதையும் வந்து கவனமாக வச்சுக்கோங்க. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேயே தான் விழுந்துகிட்டு இருக்கோம், நியூஸ் வந்துருச்சு அப்படிலாம் போயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ டெக்னிக்கலே நம்ம எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டுடே வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து வந்துகிட்டு இருக்கு. பட் சம் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான வைபை வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. பேங்க் நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி எஸ்டே வந்து ப்ராப்பராக ஓப்பன் ஆகிட்டு ஸோ இந்த லெவலில் போயிட்டு ஹிட் பண்ணி நம்ம கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இதில் ப்ராப்பரான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னா. பட் அது போயிடுச்சு இவ்வளோ தூரம். ஸோ நம்மளுக்கு அகைன் சப்போர்ட் எடுத்து குட் மூமெண்ட்டில் வந்து போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு கேப் டவுன்லேயே விழுந்தாலும் மார்க்கெட், சரிங்களா, இப்படி விழுந்தாலுமே ஃபர்தராக இவ்வளோ தூரம் வந்துட்டு அகெயின் ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கேயும் போகலாம். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் அடிச்சு இங்கேயும் வரலாம். இது ரெண்டில் நம்மளுக்கு எந்த பக்கம் வேணால் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகி இந்த கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தா தான் நம்மளால் கிளியர் வியூ கட் வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அண்டு நம்மளோட சப்போர்ட்டுங்கிறப்ப 44,446 தான் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபைனல் சப்போர்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 46 to 277 வந்து நம்மளோட ஃபைனல் சப்போர்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபின்னிஃப்டியை பொறுத்த அளவுக்கு எஸ்டர்டே வந்து ரொம்ப ஹை வாலட்டைலாக இருந்துச்சு. பட் ட்ரேடிங் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து பண்ண முடிஞ்சிச்சு. ஃபின்னிஃப்டி எஸ்டர்டே கொடுத்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடிக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இதில் எந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இன்னும் வந்து ப்ரொடிக்ஷன் வந்து ஆகலை. பட் மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே பேங்க் நிஃப்டி என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சோ ஸோ அதே மாதிரி ஃபின்னிஃப்டி பர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு. பட் இந்த லெவலில் ஒரு ஈவினிங் ஸ்டார்ட் பேட்டர்ன் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சு. பட் அதையும் வந்து அது பிரேக் பண்ணிவிட்டு மேலமாக போயிடுச்சு மார்க்கெட். சரிங்களா? ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா நம்ம ஈவினிங் ஸ்டார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்க வருவோம். பட் நம்ம அந்த மாதிரிலாம் என்ட்ரி எடுக்கிறதுல இது எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் மட்டும் தான். ஸோ இன்ட்ராடேல நம்ம என்ட்ரி எடுக்கிறப்ப அட்வான்ஸ் லெவலில் என்ட்ரி எடுத்ததுனால ஸோ இந்த மாதிரி வரப்போ டிஎஸில் ஹிட் பண்ணுறப்ப நம்ம செல் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ ரொம்ப பேஷன்ஸாக வெயிட் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு ஆபத்தை வந்து சம் டேஸ் வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும் மார்க்கெட். ஓகே, ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸுங்கிற பேஸ் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணி தான் கீழே விழுகுது. சரிங்களா? இப்போ இந்த சம் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கீழே விழுகுது அப்படின்னா இது இந்த ரெண்டே சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவ் ஆகும். 19,910 to 950 மார்க்கெட் வந்து சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும். ஃபைனல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 19,828 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து அப்படி கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த லெவல் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஃபர்தரான சார்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட லெவல்ஸ். நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் பேசஸ். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட லேர்னிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏதாவது தவறுகள் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் ஸோ அதையும் வந்து மறக்காமல் அந்த கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நம்ம திருத்தி வைக்கிறதுக்கான ஐடியாஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.